கூல் ஹீரோ அப்படின்னா வைபவ் சார். எப்போதுமே அவர் பந்தாவா இருந்து பார்த்ததே இல்லை. எப்போதுமே ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதரா இருக்காரு. அவங்க அழகான ஒரு ஹீரோயின் அதுல்யா. ஸோ நல்ல சாங்கு, அதுக்கு இமான் கேரண்டியா இருக்காரு. நல்ல பாட்டு, நல்ல ஃபைட்டு, நல்ல சிரிப்பு, ஒரு ஃபன் ரைடு மாதிரி ஒரு படம். அழகா மணிகண்டன் ராஜேஷ்லேருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட நல்ல படங்கள், ஜனரஞ்சகமான படங்கள், வித்தியாசமான படங்களை தரணும் அப்படின்னு களம் இறங்கியிருக்கிற இந்த பிடிஜி யூனிவர்சல் கண்டிப்பா இதே ரூட்ல போனாங்கன்னா எதிர்காலத்துல ஒரு ஏவிஎம், ஒரு பிரசாத் அண்ட் வாகினி இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனமா வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. ஃபர்ஸ்ட் படத்திலேயே இவ்வளோ ஸ்டார் காஸ்ட், இதை அசம்பிள் பண்றதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். இதுல இருக்கிற கஷ்டங்களை நான் அப்படியே கண்கூடாவே பார்த்திருக்கேன். அவர் டேட் இருந்தா இவர் டேட் இல்லை, இவர் டேட் இருந்தா எல்லாரையும் ஒன்னா பிடிச்சு கோத்து இழுத்து நினைச்ச விஷயத்த பண்ணா அது பட்ஜெட்டுக்குள்ள பண்ணுன்ற அவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கு இந்த படத்துல. எனக்கு ஒரு நல்ல அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல காமெடி தான் இந்த இது. என்னோட பேரா வர்றது, என் கூட இருக்கிறது பிபின் குமார் தான் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரு லாரல் ஹார்டி காம்பினேஷன்ஸ் மாதிரி இருக்கும் அது. ஸோ அது படத்துல நடிச்சதை தாண்ட கேரவன் மேட்டும் எனக்கு பிபின் குமார் தான். சில நேரம் கேரவன் டபுள் டோர் வரும், சில நேரத்தில் 4 டோர்லாம் வச்சு வரும். உள்ளுக்குள்ள இடமே இருக்கிறதே இருக்கும். மனோபாலாவே படுத்தாருன்னா பாதி பாடி வெளியில இருக்கிற அளவுக்கு ஒரு கேரவனா இருக்கும். அதுல பிபின் குமார் இருக்காரு இல்லையா, நல்ல வசதியா உட்காந்துட்டு வாங்க சாம்ஸ் உட்காருங்க அப்படிம்பாரு. இவருக்கு நடுவில் பூந்து சிக்கி சின்ன பண்ண மாறதுக்கு ஓரமா சேர போட்டு உட்காந்துலான்ற அளவு இருக்கும். பட் வெரி ஸ்வீட் பர்சன்ஸ். எனக்கு இந்த படத்தின் மூலியமா கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு அந்த பிபின்